இட்லி தோசைனாலே வழக்கமாக தேங்காய் சட்னி, மல்லி சட்னி, கார சட்னி இந்த மாதிரியே சாப்பிட்டு பழகியிருப்போம். உங்களுக்கு ஒரு சூப்பரான சிம்பிளான ஒரு குழம்பு சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி இந்த இட்லி வந்து பிஞ்சு வராமல் எடுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம துணியில் ஊற்றி அவிக்கிறோம் அப்படின்னா சூடோடையே நம்ம அப்படி குக்கரை கமத்தி அதில் வந்து தண்ணி தொளிச்சு எடுப்போம். ஆனால் இந்த மாதிரி நம்ம குக்கரில் வைக்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி செய்ய முடியாது. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு எல்லா தட்டிலையுமே நல்லா தடவிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுக்கும்போது ஒரு ஸ்பூனில் வந்து தண்ணி முக்கி நம்ம எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக சூடாகவே நம்ம பிஞ்சு வராமல் எடுத்துடலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட், இந்த குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 5 பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. பல்லாரி வந்து ஒரு பெரிய சைஸ் பல்லாரி 2 எடுத்துக்கோங்க. 5 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பொடி 1 ஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சள் தூள் எல்லாமே நம்ம தண்ணி விட்டு குக்கரில் அப்படியே வச்சிட வேண்டியதான். ஒரு 6 விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறம் தண்ணியை தனியாக பிரித்து எடுத்துட்டு நம்ம அந்த தக்காளி எல்லாமே இருக்குல்ல அதை வந்து நல்லா நம்ம மற்ற வச்சு கடைஞ்சி எடுத்துக்கணும். இது பார்க்கும்போதே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. இனிமே வந்து இதோட தாளித்து நம்ம ஊற்ற வேண்டியதான். அந்த மற்ற வச்சு கடைஞ்சதுக்கப்புறம் நம்ம மிச்சம் இருக்க தண்ணியை அதில் சேர்த்துடணும். சேர்த்துட்டு தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, வத்தல் எல்லாமே போட்டு நல்லா தாளித்து அதோட மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குயிக்காகவும் செஞ்சிடலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.